www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 18 ஆகஸ்ட் 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். தமிழகத்தில் இன்று நடந்த இடைத்தேர்தலில் ஒரு சில அசம்பாவித சம்பவங்களை தவிர இடைத்தேர்தல் சுமூகமாக நடந்து முடிந்ததாகவும் இதில் சராசரியாக 66% ஓட்டுப்பதிவு நடந்துள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி நரேஷ் குப்தா செய்தி வெளியிட்டிருப்பதாக சென்னையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பாகூரில் இன்று இடைத்தேர்தல் நடந்தபோது இங்கு மாவட்ட எஸ்பியாக உள்ள திரு பாபு சரிவர தேர்தல் ஆணையத்திற்கு ஒத்துழைக்காமல் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக செயல்பட்டுக் கொண்டிருந்ததால் தேர்தல் ஆணையம் அவரை உடனடியாக மாற்றம் செய்து காத்திருப்போர் பட்டியல் வைக்கப்பட்டுள்ளதாகவும் தருமபுரி எஸ்பியை கூடுதலாக கிருஷ்ணகிரியை கவனிக்க சொல்லுமாறு அரசு உத்தரவிட்டிருப்பதாக சென்னையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்திய ஜனாதிபதி திருமதி பிரதீபா பட்டேல் அவர்கள் மும்பையில் பந்தாரா மான்கோட் இடையேயான மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான அடிக்கல் நாட்டு விழாவை இன்று நாட்டியதாக மும்பையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தமிழ் ஈழ நாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கும் சுதந்திர போராட்ட வீரர்களையும் விடுதலை புலிகளின் ஆதரவாளர்களையும் மிரட்டல்கள் மூலம் ஒடுக்கிவிட முடியாது என்று இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் பழ நெடுமாறன் அவர்கள் செய்தி வெளியிட்டிருப்பதாக சென்னையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் உள்ள செய்தி நிறுவனங்களுக்கு பன்றிக்காய்ச்சல் பற்றிய விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துவதற்காக இன்று ஒரு கலந்தாய்வு கூட்டம் சென்னையில் நடந்ததாகும். இதற்கு அரசின் மக்கள் நல்வாழ்வுத்துறை முதன்மை செயலாளர் திரு சுப்ராய் தலைமையில் இது நடந்ததாக சென்னையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பெண் இனத்தை இழிவுபடுத்தி பேசி வரும் கருணாநிதியை கண்டித்து அஇஅதிமுக மகளிர் இன சபையில் சென்னையில் மாபெரும் கண்டனம் ஆர்ப்பாட்டம் நடந்தாகும். இதில் ஏராளமான மகளிர் பங்கேற்றதாக சென்னையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஈழ தமிழ்நாட்டில் வவுனியா பகுதியில் உள்ள முகாம்களில் தண்ணீர் புகுந்ததால் லட்சக்கணக்கான மக்கள் அவதிப்படுவதாகவும் இதற்கு காரணம் ஐநாதான் என்று ராட்சச ராஜபக்சே அரசு ஐநா மீது குற்றம் சாட்டியிருப்பதால் ஐநா கடும் அதிருப்தி அடைந்திருப்பதாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவனின் பிறந்த நாளை எழும் தமிழ் ஈழம் என்ற பெயரில் சிறப்பாக மாநாடு நடந்ததாகும். இந்த மாநாட்டில் தமிழ் ஈழ நாட்டை அடைந்தே தீர்வோம் என்று சூழலித்ததாக சென்னையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி நம்முடைய அரசியல் வல்லுநரும் கருத்து கேட்ட போது ஆப்கானிஸ்தானில் உள்ள கைபர் போனர் கழவாய் வழியாக ஆடு மாடு மேய்த்துக் கொண்டு வந்த ஆரிய பார்ப்பனியர்கள் இந்தியாவில் உள்ள திராவிடர்களை ரத்தத்தை குடித்துக் கொண்டு அவர்களுக்கு எதிராக செயல்படுபவர்களை உடனடியாக இந்தியா விட்டு விரட்டும் நடவடிக்கைகளில் இப்படிப்பட்டவர்கள் இறங்கி விடுவார்களோ என்ற பயத்தில் திகிலில் இருப்பதாக செய்திகள் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இந்திய உள்துறை அமைச்சர் திரு ப சிதம்பரம் அவர்கள் டெல்லியில் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில் இந்தியாவில் 1.5 லட்சம் போலீஸ் பாதுகாப்பு படையினருக்கான ஆட்கள் தேவைப்படுகிறது என்று செய்தி வெளியிட்டிருப்பதாக டெல்லியில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தமிழ் ஈழ நாட்டில் உள்ள ஈழ தமிழர்களை கொன்று குவித்த இலங்கை நாட்டிற்கு வர்த்தகத்தில் ஈடுபட வேண்டாம் என்று கூறி அமெரிக்காவில் உள்ள ஈழ தமிழர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தியதாக வாஷிங்டனில் இருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி தலைவர்
திரு யஸ்வந்த் சிங் அவர்கள் வெளியிட்டுள்ள ஒரு நூலில் இந்தியாவை பிரிப்பதற்கு முதல் காரணமாக இருந்தவர்கள் நேருவும் பட்டேலும் தான் என்றும் ஜின்னா கிடையாது என்று கூறியிருப்பதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் இவர் கூறியதுதான் உண்மை என்று பல இந்தியர்கள் கருத்து வெளியிட்டிருப்பதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் டெல்லியில் சுற்றுச்சூழலுக்கான மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய போது பூமி வெப்பமடைவதால் வறட்சி ஏற்படுகிறது என்றும் இந்தியாவில் பல மாநிலங்களில் வறட்சி ஏற்பட்டதால் விலைவாசி உயர்ந்து இருக்கிறது என்று கூறியிருப்பதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி நம்முடைய அரசியல் வல்லுநரும் கருத்து கேட்ட போது பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களின் கையாலாகத்தனத்தால் தான் இந்தியாவில் அத்தியாவசிய பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்திருக்கிறது என்றும் இதை மறைப்பதற்காக மன்மோகன் சிங் வறட்சியை காரணம் காட்டுகிறார் என்று வல்லுநர்கள் கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள். பீகார் தலைநகர் பாட்னாவிலிருந்து டெல்லிக்கு சிரஞ்சீவி எக்ஸ்பிரஸ் புறப்பட்ட போது அதில் கும்பலாக ஏறிய மாணவர்கள் டிக்கெட் எடுக்காமல் பயணம் செய்ததால் டிக்கெட் பரிசோதகருக்கும் மாணவர்களுக்கும் ஏற்பட்ட கைகலப்பில் பெரும் ரகளை நடந்ததாகவும் பின்பு ரயில்வே போலீசார் நிலைமை கட்டுப்படுத்த அவர்களிடம் தகராறு செய்த போது மாணவர்கள் ரயில் பெட்டியில் உள்ள ஏசி பெட்டியை தீ வைத்து கொளுத்தியதாக பாட்னாவிலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியில் 75% பேர் ஊழல்வாதிகள் என்பதை நிரூபிக்கும் வகையில் அசாம் ஆளுநர் சையது சிபதே ரசியின் உதவியாளர்கள் கடும் ஊழலில் ஈடுபட்டதை அறிந்த பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் அவரை ஆளுநர் பதவியிலிருந்து விலகுமாறு ராஜினாமா செய்யுமாறு வற்புறுத்தியும் தனக்கு அவகாசம் வேண்டும் என்று கூறி காங்கிரஸ் தலைவர் சோனியாவை சந்திக்க அவரிடம் இருப்பதாக டெல்லியில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஆப்கானிஸ்தான் அதிபர் ஹமீது கசாப் மானியம் மீது தீவிரவாதிகள் ராக்கெட் மூலம் தாக்குதல் நடத்தியதால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டதாக காபூலில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. உலக நாடுகளை அச்சுறுத்திக் கொண்டிருக்கும் பன்றிக் காய்ச்சலானது தற்போது ஆப்பிரிக்காவில் உள்ள தென்னாப்பிரிக்க நாடுகளிலும் பரவி இருப்பதாகவும் தென்னாப்பிரிக்காவில் 6 பேருக்கு பன்றிக் காய்ச்சல் நோய் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தென்னாப்பிரிக்காவிலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஆப்கானிஸ்தான் அதிபர் மாளிகையில் ராக்கெட் வெடிகுண்டு தாக்குதல் நடத்திய தாலிபான்கள் ஆப்கானிஸ்தானில் உள்ள ஐநா சபை அலுவலகம் முன்பு பயங்கர வெடிகுண்டு வெடிக்க செய்ததாகவும் அதேபோல் மற்ற சில பகுதிகளிலும் வெடிகுண்டுகள் வெடிக்க செய்து 7 பேர் உயிர் இழக்க தாலிபான்கள் காரணமாக இருந்ததாக காபூலில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ரஷ்ய நாட்டில் உள்ள மின் உற்பத்தி நிலையத்தில் ஏற்பட்ட பயங்கர விபத்தில் 15 பேர் கொல்லப்பட்டதாகவும் 64 பேரை காணவில்லை என்று மாஸ்கோவில் இருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மிஸ் யூனிவர்சல் போட்டியில் கலந்து கொள்வதற்காக பஹாமாஸ் நாட்டுக்கு சென்றுள்ள இந்திய அழகி ஏக்தார் சௌத்ரியின் அலங்கோல காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இதை பார்த்த இந்திய மக்கள் கடும் ஆட்சேபனை தெரிவித்துள்ளதாகவே தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. வானிலை அறிக்கை 18 ஆகஸ்ட் 2009 பிற்பகல் 4 மணியில் எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் மேகமூட்டங்கள் இன்று காணப்படவில்லை. இன்றும் வெயில் தாக்கம் அதிகமாக இருந்ததாகவே தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. தமிழக கேரள எல்லையில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் கேரளாவில் அதிக மேகமூட்டங்கள் இருப்பதால் அங்கு மழை பெய்து கொண்டிருக்கிறது என்றும் இதனுடைய தாக்கத்தால் குற்றாலத்தில் நீர் அதிகமாக வந்து கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை
நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.